எதிர்பார்ப்பு என்ன, இந்த விழாவினுடைய தாக்கம் என்ன, பாதிப்பு என்ன என்று யோசிக்கின்ற பொழுது நமக்கு ஏராளமான சிந்தனைகள், எண்ணங்கள் நமது மனத்திலே ஓடுகிறது. நற்கருணை என்பது கிறிஸ்துவ வாழ்வின் ஊற்றும் உச்சமமாக இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய தொடக்கமும் முடியுமாக இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஆதியும் அந்தமாக இருக்கின்ற ஒரு அற்புதமான கொடை இயேசு கிறிஸ்து நம் மத்தியிலே தொடர்ந்து நீடித்து உலகம் முடிகின்ற வரை என்னாலும் நான் உங்களோடு இருப்பேன் என்ற அற்புதமான உன்னதமான பிரசன்னத்திலே வாழ்கின்ற ஒரு விழாவாக இருக்கிறது. நீங்கள் கேட்கலாம், எப்படி சாமி நற்கருணையானது நமக்கு வாழ்க்கையின் ஊற்றாக இருக்கிறது, வாழ்க்கையின் பலமாக இருக்கிறது, வாழ்க்கையின் சக்தியாக இருக்கிறது, வாழ்க்கையின் வாழ்வாக இருக்கிறது என்று கேட்கலாம். ஒரு முறை இங்கிலாந்தைச் சேர்ந்த பிரபல புகைப்பட கலைஞர் மால்கம் மேக்ரிட்ஜ் என்பவர் தன்னுடைய வாழ்விலே ஒரு நூதனமான ஒரு வேலையை செய்ய வேண்டும் அல்லது ஒரு வினோதமான ஒரு செயலை செய்து இந்த உலகிலே பிரபலமாக வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆனால் அவர் ஒரு நாத்திகர், கடவுளை நம்பாத ஒரு நபர். என்ன ஆசை அவருக்கு? கொல்கத்தா நகர் அன்னை தெரேசாவினுடைய ஒரு நாள் வாழ்க்கையினுடைய அனுபவத்தை, சூழலை புகைப்படம் எடுத்து அதை குறும்படமாக வெளியிட வேண்டும் என்ற ஆசை. அதற்கு அன்னை தெரேசாவில் போய் சம்மதம் கேட்கின்றார். அன்னை தெரேசாவும் அதற்கு முழு சம்மதம் கொடுக்கின்றார். அடுத்த நாள் இந்த புகைப்பட கலைஞர் என்ன செய்கின்றார்? நமது அன்னை தெரேசா கோவிலுக்கு நுழைவதற்கு முன்னதாக தயாராக காத்திருக்கின்றார். அன்னை தெரேசா அவருடைய அந்த சிறிய கோவிலில் உள்ளே நுழைகின்றார். அப்பொழுது பளீர் என்று வெளிச்சத்தை போட்டு புகைப்படம் எடுக்க ஆரம்பிக்கின்றார். அப்பொழுது அன்னை தெரேசா, இந்த வெளிச்சமானது நான் ஜெபிப்பதற்கு தடையாக இருக்குமோ, ஆகவே அவரை கூப்பிட்டு, நீங்கள் இந்த பளீர் என்ற வெளிச்சத்தை குறைத்து கொள்ளுங்கள், நன்றாக இருக்கும் என்று சொன்னார். அப்பொழுது அந்த புகைப்படக்காரர் என்ன சொல்லுகிறார்? அன்னையே, குறைந்த வெளிச்சத்தில் எடுத்தால் உங்களுடைய முகம் சரியாக தெளிவாக தெரியாது என்று சொன்னார். அப்பொழுது அன்னை தெரேசா சொன்னார், பரவாயில்லை, நான் ஜெபிப்பதற்கு இந்த வெளிச்சம் தடை இல்லாமல் இருந்தால் போதும் என்று கேட்டார். அப்படி அவரும் மிக குறைந்த வெளிச்சத்திலே அன்னை தெரேசாவினுடைய அந்த ஜெப வாழ்வு, காலை ஜெபம், திருப்பலி, பிறகு நற்கருணை ஆராதனை, இவையெல்லாம் எடுத்து முடித்து வெளியே வருகின்றார். பிறகு பகல் நேரத்தில் செய்கின்ற பற்பல பணிகளையும் அந்த புகைப்படக்காரர் மால்கம் மேக்ரிட்ஜ் எடுக்கின்றார். ஒரு நாள் முடிந்த பிறகு அவருடைய ஸ்டுடியோ அலுவலகத்துக்கு போயிட்டு அந்த எடுத்த படத்தை அவர் அங்கே பார்க்கின்றார். அப்படி ஒரு பெரிய பேரதிர்ச்சி இருக்கின்றது. என்ன? அவர் எந்த படத்தை மிக குறைந்த வெளிச்சத்தில் எடுத்தாரோ, அதாவது அன்னை தெரேசா ஆலயத்தில் இருக்கின்ற பொழுது, ஜெபிக்கின்ற பொழுது, நற்கருணை வாங்குகின்ற பொழுது, திருப்பலியின் பொழுது, பிறகு நற்கருணை ஆராதனை பொழுது எடுத்த படம் எல்லாம் பார்க்கின்ற பொழுது அவருடைய முகம் மிக மிக பிரகாசமாக இருக்கிறது. அவருக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அன்னை தெரேசாவை பார்த்து கேட்கின்றார், எப்படி அது? அப்பொழுது அன்னை தெரேசா சொல்லுகின்றார், நான் தினமும் ஒரு மாத்திரை சாப்பிடுகின்றேன் என்று சொல்லுகின்றாள். அன்னையே, நீங்களும் மாத்திரை சாப்பிட்றீங்களா? என்ன மாத்திரை அது என்று திருப்பி கேள்வி கேட்கின்றார். அப்பொழுது அன்னை தெரேசா கைகளை நீட்டி நற்கருணை பேழையை சுட்டி காண்பிக்கின்றார். அப்பொழுது அந்த நாத்திகர் புரிந்து கொண்டார். நற்கருணை நாதரை ஒவ்வொரு நாள் உட்கொண்டு அவரை ஆராதித்து தன் வாழ்க்கைக்கு தேவையான பலத்தையும்
அந்த ஒளியையும் பிரகாசத்தையும் பெற்றுக்கொள்வார் என்று புரிந்து கொண்டார். அந்த நாத்திகர் மனமாற்றம் பெற்று ஒரு கத்தோலிக்கராக மாறுகின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற பொழுது நற்கருணை நம் வாழ்க்கையினுடைய ஒரு மையமாக, ஒரு ஊற்றாக, எல்லாவற்றிற்கும் ஒரு காரணகர்த்தாவாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். உண்மையாகவே நம்முடைய வாழ்வியலை நற்கருணை இல்லை என்றால் வாழ்வே இல்லை என்று கூட நாம் சொல்லலாம். அந்த அளவுக்கு இப்படி அகுஸ்தீனார் சொல்லுவார். என்ன சொல்லுகின்றார்? அனைத்தையும் வாழ வைப்பவரே, என் உயிரின் உயிரே, உம்மில் நான் வாழ்கிறேன், நீர் இல்லையேல் நான் இல்லை என்கிறார் இப்படி அகுஸ்தீனார். இவ்வளோ அற்புதமான வார்த்தைகள் பாருங்கள். இயேசு கிறிஸ்து இல்லை என்றால் நான் இல்லை, உண்மையிலே நான் வாழ்வதற்கு ஆசைப்படுகிறேன், உம்மோடு நான் இருக்க ஆசைப்படுகிறேன், நீர் தான் என்னுடைய உயிராக இருக்கிறீர் என்று அழகாக இப்படி அகுஸ்தீனார் வாழ்விலை கண்டுகொள்கின்றார். அவன் நற்கருணையானது அந்த அளவுக்கு நம்மை ஒரு உயிரோட்டம் உள்ள, ஒரு வீரியம் உள்ள, ஒரு சக்தி உள்ள ஒரு மகனாக, மகளாக நம்மை மாற்றி இந்த உலகிலே அவருடைய அற்புதமான அந்த அன்புக்கும், அவருடைய அமைதிக்கும், ஒற்றுமைக்கும், இன்னுமாக அவருடைய நேசத்துக்கும் பாசத்துக்கும் சான்று பகர்கின்ற அற்புதமான சாட்சிகளாக ஒவ்வொரு நாளும் மாற்றிக்கொண்டே இருப்பதை நாம் பார்க்கிறோம். இன்னும் பார்க்கின்ற பொழுது இந்த எபேசியஸ் என்கின்றவர் சொல்லுகிறார். என்ன பாருங்க, இறைவா உம்மை பிரிந்திருப்பது வாழ்வல்ல. அப்படி பிரிந்திருந்தால் என்ன நடக்கும்? அப்படி பிரிந்திருந்தால் வருத்தத்துக்குரிய மரணமே என்று சொல்லுகிறார். அவ்வாறே நீரே என் உயிர், நீரே என் வாழ்வு, உம் சதையை என்னுடைய சதையோடும் உமது இரத்தத்தை என்னுடைய இரத்தத்தோடும் ஒன்றாக்குகின்றீர். நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் வாழ்கிறோம், நீர் என்னுள் எனக்காக இருப்பதால் எனக்கு என்ன பயம் என்கிறார் அந்த புனிதர். அப்போ பாருங்கள், அந்த அளவுக்கு நற்கருணை ஆனது நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லாமாக, ஊற்றாக, ஆற்றலாக, பலமாக, சக்தியாக, ஏன் நோய் நீக்கும் மருந்தாக கூட இருக்கிறது. அதை பற்றி நாம் பின்னாடி பார்ப்போம். இப்படியாக முதலிலே நம்ம வாழ்க்கையினுடைய ஒரு அடித்தளமாக இருக்க வேண்டிய ஒன்று நற்கருணை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு எல்லாம் இருக்கலாம், நமக்கு பணம் இருக்கலாம், பொருள் இருக்கலாம், ஆசை இருக்கலாம், ஆனால் கடவுள் இருக்கிறாரா? கடவுள் எங்கே இருக்கிறார்? இங்கே இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய அப்ப ரச வடிவிலே முழுவதுமாக உயிரும் மெய்யுமாக இருக்கின்ற கடவுளை நான் கண்டுகொள்ள வேண்டும். அவர் என்னுடைய வாழ்விலே எல்லாம் செய்வார் என் நம்பிக்கையோடு அவரை ஒவ்வொரு நாளும் நான் வாழ்க்கையிலே உட்கொள்கின்ற ஒரு நல்ல விசுவாசியாக, நல்ல நம்பிக்கையாளராக நாம் மாறுவதற்கு அழைக்கப்படுகின்றோம். ஏனென்றால் அவர் நமக்கு தேவையான அந்த ஆற்றலையும் சக்தியையும் கொடுக்கின்றார் என்பதற்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆகவே தான் அவர் சொல்லுவார், யோவான் நற்செய்தியிலே 6ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிப்பது போல, நானே விண்ணிலிருந்து இறங்கி வந்த உணவு, என்னை உண்பவர் என்றுமே வாழ்வார், அவர் இறந்தால் கூட வாழ்வார். ஆக அந்த அளவுக்கு வாழ்வு தருகின்ற உணவாக, வாழ்வு தருகின்ற ஒரு அப்பமாக, ரசமாக, தன்னையே ஒரு அற்புதமான ஒரு கொடையாக கொடுக்கின்ற நற்கருணையை நாம் தகுதியான முறையிலே உட்கொள்கின்ற பொழுது கிடைக்கின்ற ஆசீர்வாதம் அளப்பரியது என்று நாம் சொன்னால் மிகையாகாது. ஆக அந்த அளவுக்கு அந்த நற்கருணையை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது முதலாக. இரண்டாவதாக, இந்த நற்கருணையானது ஒரு புதிய உடன்படிக்கையை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து நம்மோடு ஒரு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தி கொள்கிறார். எப்படின்னு கேட்கலாம். பழைய ஏற்பாட்டிலே யாவே கடவுள் இஸ்ராயல் மக்கள் மத்தியிலே ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துகின்றார். ஒரு என்ன உடன்படிக்கை? மோசே என்ன செய்கின்றார்? வெள்ளாட்டுக்கிடாயின் இரத்தத்தை எடுத்து மக்கள் மேல் தெளிக்கின்றார். தெளித்து என்ன சொல்லுகின்றார்? ஆண்டவர் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையின் இரத்தம் இது என்று சொல்லுகின்றார். விடுதலை பெண் நூலிலே 24:8 வாசிக்கின்றோம். ஆக அவர்களோடு செய்த உடன்படிக்கையினுடைய ஒரு அடையாளம் இரத்தமாக அங்கே தெளிக்கப்படுகிறது. நாம் உங்களுடைய கடவுளாக இருக்கிறோம், நீ என்னுடைய மக்களாக இருக்கிறீர்கள். எவ்வளோ அற்புதமான ஒரு உடன்படிக்கை பாருங்கள். உறவின் உடன்படிக்கை. நீங்கள் என்னுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள், என்னுடைய மக்களாக இருக்கிறீர்கள், நான் உங்களுடைய கடவுள் என்று யாவே அங்கே அந்த நிகழ்வு வழியாக, மோசே வழியாக வெளிப்படுத்தினார். ஆனால் நம்முடைய இயேசு செய்கின்றார். இயேசு என்ன செய்கிறார்? அந்த ரசக்கிணத்தை எடுத்து என்ன சொல்லுகிறார்? இது எனது உடன்படிக்கையின் இரத்தம், இது பலருக்காக சிந்தப்படும் இரத்தம் என்று சொல்லுகிறார்.
வாழ்வு பெறுவதற்காக, நிறைவாழ்வு பெறுவதற்காக சிந்தப்படுகின்ற இரத்தமாக இருக்கிறது. அதுதான் நாம் இந்த வசீகர வார்த்தை சொல்கின்ற பொழுது, இதை அனைவரும் பெற்று பருகுங்கள், என்னுடைய இரத்தம் என்று சொல்லி அழகாக சொல்லுவார். அப்படிப்பட்ட நிலையிலே இந்த உடன்படிக்கையின் இரத்தத்தை நாம் புரிந்திருக்கிறோமா? நம்மோடு உறவாடுவதற்கும், நம்முடைய எல்லா குற்றங்கள், பாவங்கள், தவறுகள் எல்லாவற்றையும் கழுவுகின்ற ஒரு விலைமதிப்பில்லாத இரத்தத்தை தருகின்ற ஒரு பானமாக நமக்கு தருகின்றார். அப்படி பார்க்கின்ற பொழுது எபிரேய திருமுகத்திலே 9:19 வாசிக்கின்றோம். என்ன வாசிக்கின்றோம்? அங்கே நமக்காக பலியாக படைத்த இரத்தம் வெள்ளாட்டு கிடாய்கள், கன்றுக்குட்டிகள் ஆகியவற்ற இரத்தம் அல்ல, இது அவரது சொந்த இரத்தம். ஆகையால் இயேசுவின் திருவிழா இரத்தமும் நம்முடைய வாழ்க்கையில் நற்கருணையானது ஒரு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தி நம் வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துகிறது, சுத்தப்படுத்துகிறது வாசிக்கின்றோம். அப்படி பார்க்கின்ற பொழுது உண்மையாகவே இந்த உடன்படிக்கை இரத்தை பார்க்கின்ற பொழுது, அங்கே பழைய உடன்படிக்கையை பார்க்கின்ற பொழுது அங்கே பலி செலுத்துவதற்கு ஒரு குரு தேவைப்படுகிறது, மோயிசன். பலி பீடம் ஒன்று தேவைப்படுகிறது, ஒரு பாறையோ அங்கே பலிப்பீடம் கட்டுகின்றார்கள். பிறகு பலி பொருள் தேவைப்படுகிறது, ஒரு ஆட்டுக்கிடாய் அல்லது ஒரு மாட்டுக்கிடாய் ஏதோ ஒன்று. இந்த மூன்றும் தேவைப்பட்டதால் அங்கே பலி செலுத்த முடியும், உடன்படிக்கை செய்ய முடியும். ஆனால் புதிய உடன்படிக்கையில் யார் பலி பொருள், யார் பலிப்பீடம், யார் குரு என்றால் மூன்றுமே இயேசு தான். இயேசுவே பலிப்பீடமாக மாறுகின்றார். இதோ நாம் பார்க்கிறோம், இந்த பலிப்பீடம் இயேசுனுடைய பீடமாக இருக்கிறது. பலிப்பொருள் யார்? இயேசு கிறிஸ்து தன்னையே அங்கே பலிப்பொருளாக கொடுக்கின்றார். பலி செலுத்துகின்ற குரு யார்? அவர்தான் குருவுக்கெல்லாம் குருவாக இருக்கிறார், மெல்கிசேதேக்கு மேலே குருவாக இருக்கின்றார். ஆக தன்னை முழுதுமாக ஐக்கியப்படுத்தி கொண்டு இந்த புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துகின்றார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆக அத்தகைய உடன்படிக்கையில் நாம் பங்கெடுக்கிறோம் என்றால் உண்மையாக நாம் பேர் பெற்றவர்களாக இருக்கின்றோம். அந்த புதிய உடன்படிக்கையை நாம் மக்களாக இருக்கிறோமா? அவர் விடுத்து நாம் வேறு தெய்வங்களை கும்பிடுகிறோமா? அதான் பெரிய பிரச்சனை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் விட்டுவிட்டு மற்ற தெய்வங்களை கும்பிட்டு கொண்டிருந்தால் இந்த உடன்படிக்கையின் மக்களாக இருப்பதற்கு தகுதியற்றலாம் மாறிவிடுகின்றோம். மாறாக இயேசு எனக்காக இங்கு காத்திருக்கின்றார், என்னோடு உறவாடுவதற்காக, என்னோடு உறவு கொள்வதற்காக, என்னோடு உடன்படிக்கை செய்து கொள்வதற்காக அவர் இந்த திருப்பிடத்திலே காத்திருக்கிறார் என்றால் நாம் ஓடோடி வந்து வாஞ்சியோடு ஆண்டவரை நாங்கள் தயாராக இருக்கிறோம், எங்களை ஏற்றுக்கொள்ளும் என்று நாம் சொல்ல தயாராக இருக்கிறோமா? அந்த உடன்படிக்கையின் மக்களாக வாழ வேண்டியிருக்கிறது. இயேசுவே எங்களோடு தங்கும் அப்பா, இயேசுவே எங்களை வழிநடத்தும் அப்பா, இயேசுவே உம்முடைய பிரசன்னத்தை தாரும், எங்கள் கூடவே இரும், எங்கள் விட்டு போகாதீங்க என்று சொல்லும் அளவுக்கு அந்த உடன்படிக்கையின் அர்த்தத்தை புரிந்த பிள்ளைகளாக நாம் வாழ்கிறோமா? அதுதான் இயேசு விரும்புகின்றார். நீங்கள் தான் என் வாழ்க்கையினுடைய சொத்தாக இருக்கிறீர்கள், உங்களை நான் விட்டு என்றும் பிரிய மாட்டேன், உங்களை நான் விட்டு விலக மாட்டேன், உங்களை நான் என்றுமே கரம் பிடித்து உங்களை வழிநடத்துவேன் என்று இங்கே அழகாக நமக்கு காத்திருக்கின்றார். அந்த இயேசுனுடைய பிள்ளைகளாக, உடன்படிக்கையின் பிள்ளைகளாக வாழ்வதற்காகத்தான் இயேசு அழைக்கின்றார். அப்படிப்பட்ட நிலையில் நம்முடைய வாழ்க்கை எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது? உலகத்தினுடைய அந்த ஆசாபாசங்கள், உலகத்தினுடைய ஈர்ப்புகள், உலகத்தினுடைய பதவி, புகழ்ச்சி, பெருமை இவையெல்லாம் நாம் தேடிக்கொண்டு அதிலே நம்முடைய வாழ்க்கையை கழித்து கொண்டு நாம் இயேசுவை மறந்து விடுகிறோமா? நமது உடன்படிக்கை வாழ்க்கையை மறந்து விடுகிறோமா என்றுதான் பெரிய சந்தேகமாக இருக்கிறது. இந்த உடன்படிக்கை வாழ்க்கையை நாம் எங்கே பார்க்கலாம்? நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் நிறைய பார்க்கலாம். திருமணம் என்பது கூட ஒரு உடன்படிக்கை தான், அது ஒப்பந்தம் அல்ல. ஆக ஒவ்வொரு கணவனும் மனைவியும் இந்த உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொள்கிறார்கள். அங்கே அந்த வாக்குறுதி கொடுக்கின்ற பொழுது, ஆரோக்கியசாமி, ஆரோக்கிய மேரி, நாங்கள் உண்மையாகவே கணவராக மனைவியாக இருக்க ஆசைப்படுகிறோம். நாங்கள் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்தின் நோயிலும் நாங்கள் உனக்கு பிரமாணிக்கமாயிருந்து நான் இறுதி வரை சாகின்ற வரை என்றுமே உன்னை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன் என்று சொல்கிறோம் அல்லவா? அது ஒரு சம்மதம் தானே, அது ஒரு உடன்படிக்கை தானே. அந்த உடன்படிக்கையின் வாழ்வு நம்மையிலே தெரிகிறதா? அதுதான் மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி. என் குடும்பத்திலே பெற்றோர்கள், பிள்ளைகள் அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுகின்ற ஒரு குடும்பமாக இருக்கிறோமா? இயேசு மரி சூசை போல அந்த திருக்குடும்ப வாழ்க்கை வாழ்கின்ற பொழுதுதான் அங்கே உடன்படிக்கையின் வெளிப்பாடு இருக்கும். இல்லை என்றால் அது வெறுமனே ஒரு சடங்காக போய்விடும். யோசித்து பார்ப்போம், நம்முடைய பிள்ளைகள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? பெற்றோர்கள் எப்படி ஒரு மேல்வரி சட்டமாக, முன் உதாரணமாக, இந்த அன்பின் படைப்பாக, அன்பினுடைய ஒரு சட்டமாக இருக்கிறார்களா? பிள்ளைகளை உண்மையாகவே நேசிக்கிறோமா? பிள்ளைகளை உண்மையாக வளர்த்தெடுக்கிறோமா என்றுதான் யோசிக்க வேண்டியிருக்கிறது. கடந்த வாரத்தில் கூட
ஒரு பையன் வேறொரு பெண்ணை அன்பு செய்கின்றான், காதல் செய்கின்றான், 10 வருடமாக காதலிக்கின்றான். கடந்த ஒரு மாதங்கள் மனத்தாங்கல் ஏற்படுகிறது, இன்னும் திருமணம் ஆகலை. அதுக்குள்ளே என்ன நடக்கிறது? மனம் உடைந்து பூச்சி மருந்து சாப்பிட்டு செத்து போகின்றான், தற்கொலை செய்து கொள்கிறான். சிறிய வயதில் 25 வயது கூட இருக்காது. எப்படி? என்ன உடன்படிக்கை? இன்னுமாக திருமணம் நடக்கவே இல்லை. அதுக்குள்ளாக உன்னுடைய உயிரை உன்னுடைய மாய்த்து கொள்வதற்கு எப்படி அந்த ஒரு நிலைப்பாடு எடுக்கலாம்? தற்கொலை தான் ஒரு முடிவா, தீர்வா? உண்மையான உடன்படிக்கையின் பிள்ளைகளாக இருந்தால் நாம் அந்த தவறை செய்ய மாட்டோம், பிள்ளைகளும் செய்ய அனுமதிக்க மாட்டார்கள். ஆக அன்பினுடைய வெளிப்பாடு உண்மையாக நான் தீர்க்கமான ஒரு முடிவாக இறுதி வரை நான் வாழ்வேன், என்ன நேர்ந்தாலும் நான் விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன் என்ற நம்பிக்கை தான் அந்த உடன்படிக்கையினுடைய வெளிப்பாடு. நம்முடைய இஸ்ராயல் மக்கள் என்ன செய்தார்கள்? யாவே அத்தை உடன்படிக்கை ஏற்படுத்தினாலும் அவர்கள் வேற்று தெய்வங்களை கும்பிடப் போகிறார்கள், பாக்கால் தெய்வங்களை கும்பிடப் போகிறார்கள். அந்த நிலத்தில் இருக்கின்ற விளைகின்ற அந்த ஒரு பூமியை வழிபடுகின்ற வளமாக்குகின்ற வழிபாடு இருக்கிறது, அந்த சாமிகளை கும்பிடப் போகிறாங்க. அது ஈர்ப்பாக இருக்கிறது. ஆனால் இறைவாக்கின் வழியாக கடவுள் அவர்களை கண்டிக்கின்றார், தண்டிக்கின்றார். அப்படிப்பட்ட நிலையில் நாம் வாழ்க்கை யோசித்து பாருங்கள். உண்மையாக இயேசு விட்டு நாம் மற்ற தெய்வங்களை கும்பிட போகின்ற பொழுது கட்டாயமாக நமக்கு தண்டனை உண்டு என்பதை நாம் பார்க்க வேண்டும். அந்த நிலையிலே உண்மையாகவே இந்த உடன்படிக்கையை புரிந்து கொள்வோம். இளைஞர்களும் சரி, இளம் பெண்களும் சரி, மற்ற எல்லோருமாக இயேசுவின் உடன்படிக்கையை புரிந்து கொண்டால், நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்கள் மற்றவரை அன்பு செய்யுங்கள். இதுதான் அழகான ஒரு கட்டளை, அந்த உடன்படிக்கையின் வெளிப்பாடாக இருக்கிறது. நான் உங்களுடைய பாதங்களை கழுவினேன், அதேபோல் உங்களுடைய மற்றவருடைய பாதங்களை கழுவுங்கள். நான் உங்களுக்கு முன்மாதிரியை காட்டினேன், நீங்களும் செய்யணும்னு சொல்கிறார் அல்லவா? இதை பின்னால் போட்டுகள் அல்லவா? இதை என் நினைவாக செய்யுங்கள். என்ன செய்ய சொன்னார்? இந்த உடன்படிக்கையை தான் செய்ய சொன்னார். உங்கள் வாழ்க்கையிலே உடன்படிக்கையை காப்பாற்றுங்கள், உடன்படிக்கையை நீங்கள் நிறைவேற்றுங்கள். நீங்கள் என்னோடு செய்த உடன்படிக்கையை உங்கள் குடும்பத்திலே நிறைவேற்றுங்கள், உங்களுடைய நண்பர்கள் மத்தியிலே நிறைவேற்றுங்கள், அதை நினைவாக செய்யுங்கள். அன்பு செய்யுன்னு தான் சொன்னார், வேற ஒன்றும் செய்ய சொல்ல. உன்னுடைய உயிரை மாற்றிக்கொள்ள சொல்லவில்லை, ஆண்டவருக்கு உரியது அந்த உயிர். ஆக நாம அந்த உயிரை எடுத்துக்கொள்ள முடியாது. இன்னுமாக சொல்ல போகும்னால், கடந்த அந்த கூகுளில் நீங்கள் தட்டி பார்த்தால், அன்று இறந்த நாள் அன்று அந்த தம்பி இறந்த நாள் தற்கொலை தடுப்பு தினம், உலக அளவு 9ஆம் தேதி அது போட்டிருந்தாங்க. அன்றைக்கி தான், அன்றைக்கி எடுத்து பார்க்கும்பொழுது 2022 பார்க்கும்பொழுது ஏறக்குறைய 7 லட்சம் மக்கள் உலகளவிலே ஓராண்டிலே தற்கொலை செய்து கொள்கிறார்கள். பல்வேறு காரணம், அது கடன் தொல்லையாக இருக்கலாம், மனம் உடைந்து போகலாம், மற்ற ஏதோ ஒரு காரணத்தின் மூலமாக ரயிலில் பாஞ்சு சாகிறதோ, அல்லது மேல் மாடி கீழ் விழுந்து சாகிறதோ, அல்லது தற்கொலை பண்ணிக்கொள்கிறதோ, பல்வேறு விதமான சாவுகள் 7 லட்சம் போட்டிருக்காங்க, 1-2 அல்ல. அப்போ மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கு பாருங்க. இந்தியாவில் மட்டும் 1,70,000 பேர் ஒரு வருஷத்துக்கு. இது ஒரு சாவு நான் சொன்னேன், என் கண்ணால் பார்த்தது. கண்ணால் பார்க்காத நிறைய பேர் இருக்கிறது. அப்போ 1,70,000 பேர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள், கொலை செய்து கொள்கிறார்கள் என்றால் எங்கே இருக்கிறது நம்முடைய மனநிலை? நம்முடைய உடன்படிக்கை வாழ்வு எங்கே போய் கொண்டிருக்கிறது? அதுக்கு யார் காரணம்? நம்மால் உண்மையாக பேசி தீர்த்து கொள்ள முடியாதா? நம்முடைய வாழ்க்கையை இன்னும் பாதுகாக்க முடியாதா? நமக்கு கொடுக்கின்ற உயிர் எவ்வளோ ஒரு மதிப்புள்ளது, நீ என்னுடைய பார்வையில் விலையேற பெற்றுன்னு சொல்லுகின்றார். அவர் தந்த அந்த உயிரை நான் எவ்வளவு எளிதாக நான் உயிரை மாற்றிக்கொள்கிறேன் என்றால், என்னுடைய வாழ்க்கையினுடைய சித்தாந்தம் என்ன என்று யோசிக்க வேண்டியிருக்கிறது. ஆக இந்த 2வது கருத்து மிக முக்கியமாக இருப்பது என்ன? ஆண்டவர் நம்மோடு செய்த உடன்படிக்கை நாம் உடைத்து கொள்ளக்கூடாது. அவரோடு நாம் இணைந்து வாழ வேண்டும், சேர்ந்து வாழ வேண்டும், உறவாடி வாழ வேண்டும். அவர் தருகின்ற அந்த உயிரை, அவர் தருகின்ற நாம் என்றுமே மாய்த்து கொள்ளக்கூடாது. மாறாக அவர் தருகின்ற வாழ்வை நிறைவாக பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு வாழ்கின்ற பிள்ளைகளாக வாழ வேண்டியிருக்கு. உடன்படிக்கையை கட்டாயமாக நாம் காப்பாற்ற வேண்டும். சறுக்கலாம், தவறு செய்யலாம், மீண்டுமாக நாம் எழுந்து, ஆண்டவரே நான் ஒரு பாவி, என்னை மன்னியும் இந்த மன்னிப்பு கேட்டு புதிய வாழ்க்கை தொடங்க வேண்டும். அதுதான் நான் முதல்ல பாடினேன். மனம் வருந்தி மனம் திருந்தி நான் வருகிறேன் அப்பா, என் பாவங்களை மன்னியும் என்று கேட்டோம் அல்லவா? ஆக அந்த அன்பில்லாத தன்மை, அந்த பண்பில்லாத தன்மை, அந்த பாசமில்லாத தன்மை, நேசமில்லாத தன்மை என்ன உருவாகிறது? அங்கே அமைதி இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை என்று தான் நாம் பார்க்கிறோம். ஆக உடன்படிக்கையினுடைய வெளிப்பாடாக கிடைப்பது என்ன? நல்ல உறவு, நல்ல மகிழ்ச்சி, சந்தோஷம்.
ஆக நமக்குத்தானே பயன் என்று நாம் யோசித்து இந்த உடன்படிக்கையின் பிள்ளைகளை வாழ உறுதியெடுப்போம். மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது இயேசுனுடைய அன்பு இந்த வெளிப்படுத்துகின்ற ஒரு அற்புதமான ஒரு புண்ணியம் என்ன? குடும்பத்திலே ஒற்றுமை, மகிழ்ச்சி, சமாதானத்தை பார்க்கும் பொழுது ஒற்றுமையின் ஒரு சின்னமாக வருகின்றார், ஒற்றுமையின் ஒரு அடையாளமாக வருகின்றார் நற்கருணை. என்ன பார்க்கிறோம்? இங்கே ஒரே அப்பம்தான், ஆனால் என்ன செய்கிறோம்? எல்லாருக்கும் ஒரே சமமாக சமத்துவமாக அந்த அப்பத்தில் நாம் பகிர்ந்து கொடுக்கின்றோம், எல்லோரும் உண்கின்றோம். அங்கே படித்தவர் படிக்காதவர், ஏற்றவர் அல்லது இழந்த தாழ்ந்தவர் என்று கிடையாது. மாறாக எல்லோருமாக கடவுளுடைய முன்னால் சமத்துவமாக எல்லோருக்குமாக அதே திருவுணவு அளிக்கப்படுகிறது. ஆக ஒற்றுமையின் பிள்ளைகளாக, ஒரே குடும்பத்தின் பிள்ளைகளாக நாம் ஒரே அப்பத்திலே பங்கு பெறுகிறோம், ஒரே இரத்தத்தில் பங்கு பெறும் என்றால் அத்தகைய ஒற்றுமையை நான் கட்டாயமாக நிலைநாட்ட வேண்டும். ஒற்றுமை உண்டால் வாழ்வு, ஒற்றுமை நீங்கின் அனைவருக்கும் தாழ்வு என்று சொல்கிறோம் அல்லவா? அதான் உண்மை. என் வாழ்க்கையிலே இயேசு கற்றுக் கொடுக்கிற பெரிய பாடம் என்ன? நாம் ஒன்றாக இருக்க வேண்டும். இயேசு தன்னுடைய பிரியாவிட ஜெபி சொல்லுவார், அன்பு தந்தையே, நாம் உம்முள்ளும் நீர் என்னுள்ளும் இருப்பது போல இதோ இங்கே இருக்கின்ற சிறைகள் எல்லாம் ஒன்றாக இருப்பார்களாக என்று தான் ஜெபித்தார். ஆக நாம் எல்லோருமே ஒன்றாக இருக்கணும். ஒரே எண்ணமும் ஒரே உடலும் ஒரே உயிரும் ஒரே ஆவையுமாக இருக்கின்ற மக்கள் எப்படி நாம் பிளவுண்டு இருக்கலாம்? எப்படி சிறந்து போகலாம்? சாதாரண ஒரு கருத்து வேறுபாடுக்காக நம்முடைய வாழ்க்கையை நாம் உடைத்து கொள்ளலாமா? ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும், ஒன்றுபட்டு வாழ வேண்டும். அதுதான் இயேசு விரும்புகின்றார். எத்துணை நன்று நாம் ஒன்று சேர்ந்து வாழ்வது என்று அழகாக திருப்பாடல் பாடுகின்றோம் அல்லவா? அப்படி பார்க்கும்போது இந்த நற்கருணையால் நம்மை ஒன்று சேர்க்கின்ற, ஒற்றுமையை உருவாக்குகின்ற, உறவை உறுதிப்படுத்துகின்ற ஒரு அற்புதமான ஒரு உணவாக இருக்கிறது. அந்த நற்கருணை உண்மையாகவே அன்னை வழியாக நமக்கு கிடைத்த ஒரு மாபெரும் பரிசு. அந்த அன்னையானவர் என்ன செய்கின்றாள்? அந்த ஒற்றுமையையும் பாசத்தையும் பொங்கி வழிகின்ற ஒரு பாத்திரமாக இருக்கின்றாள். அன்னையானவள் தான் முதலிலே அந்த இயேசு கிறிஸ்துவை சுமந்த ஒரு நற்கருணை பேழை என்று சொன்னால் அது உண்மைதான், அது மாற்று கருத்தே கிடையாது. வாக்கு மனிதரானார், நம்முடைய குடிகொண்டார் என்றால் அங்கே அன்னையினுடைய வயிற்றிலே, அங்கே உதிரத்திலே ஒரு மனுவாக உதிரெடுக்கின்றார். அதற்கு அவர் பாத்திரமாக தன்னுடைய கையளிக்கின்றார். ஆக அன்னையானவர் தன்னுடைய அந்த மகன் இயேசு கிறிஸ்துவை தாங்கி கொண்டு தன்னுடைய உறவினர் எலிசபெத் சந்திக்க போகின்றாள். இயேசுனுடைய பிரசன்னத்தை அங்கே கொடுக்கின்றாள். அங்கே பார்த்த எலிசபெத்தும் சரி, எலிசபெத் வயிற்றில் இருக்கின்ற அந்த திருமுழுக்கு யோவானும் சரி, அக்களிப்பால் பேரு வகையால் துள்ளுகின்றார்கள். என்னுடைய ஆண்டவரின் தாய் என்னிடம் நான் எப்படி வாய்ப்பு பெற்றேன் என்று அழகாக சொல்லுவாள். இன்னுமாக மகிழ்ச்சியால் துள்ளுகின்ற பொழுது உண்மையாகவே அன்னை மரியாளும் அங்கே அக மகிழ்ச்சியால் பாடல் பாடுகின்றாள். அங்கே என்ன பார்க்கிறோம்? அன்னை மரியாள் அங்கே அற்புதமான மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கின்ற ஒரு வாய்க்காலாக இயேசுவை சுமந்த ஒரு தாயாக சென்று அங்கே எல்லாருக்கும் அங்கே கொடுக்கின்றாள். அவருடைய பிரசன்னத்தையே அங்கே வெளிப்படுத்துகின்றாள். இன்னுமாக சொல்லப்போனால் அன்னை மரியாளுடைய பிரசன்னத்தின் வழியாக அந்த திருப்பேழையானது அங்கே தொடர்ந்து பயணிக்கின்றது. எப்படி? அவர் காணாம திருமணத்திலே அங்கே என்ன பார்க்கின்றோம்? அந்த திருமணத்திலே ரசம் தீர்ந்து விட்டது, ஒரு குறைவு ஏற்படுகிறது. அந்த குறைவை என்ன செய்கின்றார்? குறையை ஒரு சாதுரியமாக அவர் புரிந்து கொண்டு தன் மரணத்தில் சொல்லி, இவர் இங்கே ரசம் தீர்ந்து விட்டது என்று சொல்கின்ற பொழுது அழகான அந்த புதுமையை நடத்துவதற்கு ஒரு ஏதுவாக ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துகின்றார். என் மகன் சொல்வதெல்லாம் செய்யணும்னு சொல்லிவிட்டு அங்கே மறைந்து போகின்றார். ஆனால் அங்கே செய்வது யார்? அன்னை மரியாளுடைய அந்த ஒரு அற்புதமான கட்டளையை சிறை மேற்கொண்டார் நம் இயேசு கிறிஸ்து. ஆக அன்னை மரியாளுடைய அந்த அழைப்பை ஏற்ற இயேசு அங்கே அதிசய அற்புதத்தை செய்கிறார் என்றால் அவருடைய பிரசன்னத்தை அங்கே உருவாக்குகின்றார், முன்னிலைப்படுத்துகின்றார். அவ்வாறு இன்னுமாக திருத்தூதர் என்ன செய்கிறார்கள்? இயேசு கிறிஸ்து இறந்து உயிர்த்த பிறகு அவர்கள் அடைபட்டு கிடக்கிறார்கள். தங்களை யாருமே இல்லை, தங்களையும் சாகடித்து விடுவார்களோ என்று பயந்து நடுங்கி என்ன செய்கிறார்கள்? அறையிலே அங்கே பதுங்கி இருக்கிறார்கள். அங்கே யார் அவர் கூட இருப்பது? அன்னை மரியாள் இருக்கிறாள். அன்னை மரியாள் அவர்களோடு இருந்து கொண்டு அங்கே அழகாக இறை வேண்டலோடு ஜெபித்து கொண்டு அவர்களுக்கு உற்சாகத்தையும் உண்மையான ஒரு துணிவையும் கொடுத்து அவர்களை அங்கே அழகாக ஆவின் அபிஷேகம் பெற்று அவர்கள் மீண்டுமாக ஒரு புதிய பாதையையும் புதிய எழுச்சியையும் பெற்று புதிய மக்களாக புதிய நம்பிக்கை அறிக்கிடுகின்ற பிள்ளைகளாக உருவாக்குகின்றார் என்றால் அன்னை மரியாள் அங்கே நற்கருணை பேழையினுடைய அந்த அற்புதமான ஒரு பிரசன்னத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு கருவியாக இருக்கின்றார் என்றால் அதுதான் உண்மை. ஆக அப்படி பார்க்கின்ற பொழுது உண்மையாகவே அன்னை மரியாள் நம் வாழ்க்கையிலே இங்கே அற்புதமாக வியாகுல அன்னையாக இருக்கின்றாள். அந்த அன்னையின் வழியாக ஏராளமான
வரப்பிரசாதங்களையும் அனைத்து ஆசனம் பெற்றிருக்கின்றோம் என்றால் அதற்கு நாம் கடன்பட்டவர்களாக இருக்கிறோம். அப்படி இருக்கின்ற பொழுது அந்த அன்னை காட்டுகின்ற வழி என்ன? என் மகன் சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்ற அற்புதமான கட்டளை ஏற்றுக்கொண்டு அவருடைய அந்த இறை பிரசன்னத்துக்குள்ளாக அந்த அன்னை மரியாள் எவ்வாறு நற்கருணையை பேழையை ஆரம்பத்திலிருந்து கருவறை முதல் கல்வாரி வரை சுமந்தாலோ, நாம் கூட நற்கருணை உட்கொண்ட பிறகு அந்த இயேசுவை சுமந்த பிள்ளைகளாக மாற வேண்டும். இயேசுவையே சுமந்து செல்கின்ற ஒரு நற்கருணை பேழையாக மாற வேண்டும் என்று அழைக்கின்றார். அதற்கு அழகாக நம்முடைய புனித ஜெசிந்தா சொல்லுவார். யார் இந்த புனித ஜெசிந்தா? 1916ஆம் ஆண்டு போர்ச்சுகல் நாட்டிலே உள்ள பாத்திமா நகரிலே அன்னை மரியா 3 சிறுவர்களுக்கு காட்சி அளிக்கின்றார். அந்த மூவரில் ஒருவர் தான் புனித ஜெசிந்தா. இவர் சொல்லுகின்ற செய்தி என்ன தெரியுமா? நற்கருணை வழியாக இயேசு கிறிஸ்துவை இதயத்தில் சுமந்து செல்வோம். ஆம், ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் நற்கருணையை உட்கொள்ளும் நாம் இயேசுவை இதயத்தில் சுமந்து மறு கிறிஸ்துவாக வாழ வேண்டும் அப்படின்னு அழைப்பு கொடுக்கிறார். அதான உண்மை. அப்போ இயேசு கிறிஸ்துவை நாம் உட்கொள்ளுகின்ற பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவாக மாற வேண்டும். அப்போ ஒரு பழமொழி ஞாபகத்து வருகிறது. என்ன சொல்லுவாங்க? யூ பிகம் வாட் யூ ஈட். நீ என்ன சாப்பிடுகிறாயோ நீ அதுவாக மாறுகிறாய் என்று சொல்லுறாங்க. இப்போ நான் டெய்லி வெஜிடேரியனே சாப்பிட்டுன்னு வச்சிங்களேன், எப்படி இருப்பீங்க? ரொம்ப சாதுவாக, ரொம்ப அமைதியாக, ஒரு காரியங்களை நிதானமாக செய்கின்ற ஒரு பிள்ளையாக இருப்பதை பார்க்கலாம். நான் வெஜிடேரியன் சாப்பிட்றேன்னு வச்சுக்கோ, வெறித்தனமாக ஆக்ரோஷமாக ஏதாவது ஒன்று செய்யணும், ஏதாவது பண்ணணும் என்ற ஒரு வெறித்தனமான போக்கை பார்ப்பதை பார்க்கிறோம். இன்னும் ஒரு சில பேர் மற்ற உணவை சாப்பிடுகின்றார்கள். இவ்வாறு அந்த உணவு எப்படி மாறுகிறது? அந்த உணவை போல நாம் மாறிவிடுகிறோம். என்ன சாப்பிட்றோமோ அப்படி தான் மாறி போயிடுறோம். இது சாதாரண உணவுக்கு இப்படி ஒரு மாற்றம் இருக்கிறது. ஒரு அற்புதமான வல்லமையுள்ள, ஆற்றலுள்ள, சக்தியுள்ள நற்கருணை நாம் உட்கொள்கின்ற பொழுது எப்படி மாறணும் பாருங்கள். அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும். நான் இயேசுவாக மாற வேண்டும், இயேசு கிறிஸ்துவாக மாற வேண்டும். அவருடைய எண்ணம், அவருடைய அணுகுமுறை, அவருடைய சித்தாந்தம், அவருடைய கொள்கை, அவருடைய பேச்சு, அவருடைய சிரிப்பு, அவருடைய அணுகுமுறை இவையெல்லாம் என்னதாக மாற வேண்டும்? அதான நற்கருணை ஏற்படுத்துகின்ற மாற்றம். அது ஏற்படுத்தினாலே பெரிய மகிழ்ச்சி, சந்தோஷம். ஆகவே தான் நம்முடைய பவுல் அழகாக சொல்லுவார், வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்வது யார்? இயேசு கிறிஸ்து என்று சொல்வார். இயேசு கிறிஸ்து என்னில் வாழ்கிறார் என்ற ஒரு அசைக்க முடியாத அசாதாரண நம்பிக்கை உருவாக்குகின்ற ஒரு உன்னதமான எண்ணம் நமக்கு இருக்கிறதா? நான் நற்கருணை உட்கொள்கின்ற நான் அவராக மாறுகின்றேன், அவரை போல வாழ ஆசைப்படும் என்று உறுதிப்பாடு எடுத்துக்கொள்வோம். இவ்வாறு ஒவ்வொரு நிலையிலும் பார்க்கின்ற பொழுது நற்கருணையானது நம்மை அதிகமாக பாதிப்பதை பார்க்கிறோம். எப்படி நேர்மறையான வாழ்க்கை வாழ்வதற்காக ஒரு உண்மையான, ஒரு அன்பான, ஒரு பாசமான, நேசமான, ஒரு அற்புதமான மன்னிப்பு நிறைந்த வாழ்க்கையாக, ஒற்றுமை நிறைந்த வாழ்க்கையாக, சமாதானம் உள்ள வாழ்க்கையாக, மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையாக நம்மை அப்படியே ஆளே மாற்றி போடுகிறது. ஆக அப்படி பார்க்கின்ற பொழுது இறுதியாக நான் சொல்ல ஆசைப்படுவது என்ன? நற்கருணையானது நம்முடைய திரு அவையினுடைய முக்கியமான ஒரு கூறாக இருக்கிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது நற்கருணை இல்லை என்றால் திருச்சபையும் இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே புனித ஜான் பால் அழகாக சொல்லுவார். என்ன சொல்கிறார் பாருங்க, திவ்ய நற்கருணை திருச்சபையை கட்டி எழுப்புகிறது. ஸோ இந்த திருப்பலி பூசை நம்மை கட்டி எழுப்புகிறது. குட்டி சமுதாயம், ஒரு குட்டி திருச்சபை. அந்த காலத்திலே அந்த ஆதி கிறிஸ்தவர்கள் ஒன்றாம் சேர்ந்து என்ன செஞ்சாங்க? அப்பத்தை பிடுவதிலும், இறை வார்த்தை வாசிப்பதிலும், இறை வேண்டலிலும் ஒரே மனத்தவராக இருந்தார்கள் என்றால் அதுதான் அவர்களை கூட்டி சேர்த்தது, ஒன்றாக சேர்த்தது, ஒரு குழுமமாக மாற்றுறது, திரு அவையாக மாற்றுறது. அதுதான் சொல்லுகிறார். ஆக திவ்ய நற்கருணையானது திரு அவையை கட்டி எழுப்புகிறது, திருச்சபையோ நற்கருணையை உருவாக்குகிறது. அப்போ ரெண்டும் சார்ந்து இருக்குது பாருங்கள். நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு நற்கருணையை உருவாக்குகிறோம். இங்கே குருவானவங்களுடைய பிரதிநிதியாக இருந்து கொண்டு அவர் வசீகர வார்த்தை சொல்லிக்கொண்டு நற்கருணையை உருவாக்குகின்றார். அவ்வாறு நற்கருணை என்பது, நற்கருணையினுடைய இதய துடிப்பு என்ன தெரியுமா? திருச்சபை. திருச்சபையினுடைய செயல்பாட்டு துடிப்பு நற்கருணை என்று சொல்கிறார். அப்போது இந்த நற்கருணையுடைய வெளிப்பாடு எங்கே பார்க்கணும்? செயல் ரீதியாக நம்முடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலையும், நம்முடைய அலுவலகத்திலும், நடக்கும் பொழுதும் கடக்கின்ற பொழுதும் அந்த நற்கருணையுடைய செயல்பாடு தெரிய வேண்டும். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது பாருங்கள். ஆகவே தான் சொல்லுகிறார், திருச்சபையினுடைய செயல்பாட்டு துடிப்பு நற்கருணை, அதே நற்கருணையுடைய இதய துடிப்பு திருச்சபை. அப்போ ரெண்டுமே இவ்வளோ அழகாக ஒன்றி போகுது பாருங்கள். நம்முடைய புனித 2ஆம் ஜான் பால் அழகாக சொல்லுகிறார். இப்படியாக நம் வாழ்க்கையில் யோசித்து பாருங்கள்.
நாம் உண்மையாகவே இந்த நற்கருணை எந்த அளவுக்கு புரிந்து வைத்திருக்கின்றோம், நம் வாழ்க்கையில் எப்படி ஏற்றுக்கொள்கிறோம், எப்படி நம்புகிறோம், அந்த இறை பிரசன்னத்துக்குள்ளாக நம்மையை நாம் கையளிக்கின்றோமா? நற்கருணைக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள ஆசைப்படுகிறோமா? அவர் தருகின்ற அற்புதமான அந்த உடன்படிக்கை புரிந்த பிள்ளையாக, உடன்படிக்கையின் மக்களாக, அவருடைய சுவிகார பிள்ளைகளாக, அவருடைய இரத்தத்தின் இரத்தமாக, அவன் உடலின் சதையும் சதையுமாக மாறி, அவராக மாறி இந்த உலகிலே வாழ ஆசைப்படுகிறோமா? யோசித்து பார்ப்போம். இது பெரிய ஒரு சவாலுக்குரிய வாழ்க்கையா? உண்மையாகவே சவாலுக்குரிய வாழ்க்கை தான். ஆனால் அதைத்தான் என் நினைவாக செய் என்று சொல்லிவிட்டு சொல்லியிருக்கின்றார். ஆக அந்த பிள்ளைகளாக யோசித்து பார்ப்போம். என் வாழ்வு உண்மையாகவே ஒற்றுமையின் மக்களாக இருக்கிறோமா? என் வாழ்க்கையிலே இயேசு தருகின்ற அன்பை தருகின்ற அன்பின் மக்களாக இருக்கிறோமா? என் வாழ்க்கையினுடைய எல்லா சூழ்நிலையிலும், எல்லா கஷ்டத்திலும், நஷ்டத்திலும், சோதனை, வேதனை, கண்ணீர், எல்லா சூழ்நிலும் என்னுடைய ஆற்றலாக ஊற்றாக இருக்கின்றவர் இயேசு கிறிஸ்து தான், நற்கருணை தான் என்று நான் சொல்ல முடியுமா? நமது கொல்கத்தா அன்னை தெரேசா சொன்னது போல, என் வாழ்க்கையினுடைய சக்தியாக இருப்பது என்ன தெரியுமா? இந்த நற்கருணை தான். அதுதான் பவர் ஹவுஸ். என் வாழ்க்கையினுடைய சக்தியாக இருப்பது நற்கருணை தான் என்று சொல்வார், நற்கருணை பேழை. ஆக அந்த அளவுக்கு என் வாழ்க்கையை நான் உருமாற்றம் செய்கின்ற அற்புதமான நற்கருணையை புரிந்து கொண்ட பிள்ளைகளாக வாழ்க்கையை மாற்றிக்கொள்வோம். ஒவ்வொரு நாளும் அவர் தருகின்ற ஆற்றலையும் சக்தியும் பெற்ற பிள்ளைகளாக வாழ முற்படுவோம். நம் வாழ்க்கையை உருமாற்றம் செய்து இந்த உலகிலே நற்கருணை பேழையாக ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து சாட்சிகளாக அன்னை மரியாளை போல எல்லாருக்கும் அந்த அன்பை வழங்குகின்ற அற்புதமான கருவிகளாக நற்கருணை பேழையாக மாறி எல்லோருக்கும் நற்கருணை தருகின்ற ஆசீர்வாதம் தருகின்ற நல்ல மக்களாக வாழ நம்மை மாற்றிக்கொள்வோம். உண்மையான அன்பையும் உண்மையான ஒற்றுமையும் வளர்த்து நமது பிள்ளைகளை வளர்த்தெடுப்போம், வென்றெடுப்போம் என்ற உறுதிப்பாடோடு இந்த நற்கருணை பெருவிழாவை தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். நம்மிடையே நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமீன்.